வணக்கங்கிறது தஞ்சாவூர் முன்னு என்னடா ட்ரோன் ஷாட்டில் மகாராஜா மஹாலை காமிக்கிறேன்னு பார்க்குறேன்னா இன்றைக்கி செம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வீடியோ வந்து 5 மாதம் ஆச்சு. ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம். அது பெஸ்ட்டு வீடியோ போடுவேன் தான் இந்த வீடியோ செலக்ட் பண்ணி நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஆமாங்க, செம்ம சூப்பரான அந்த மாலை பொழுதில் மழை பெஞ்சு அழகாக வரவேற்குது. எங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மீனாட்சி ஹாஸ்பிட்டல் தொடர்ந்து 14 ஆண்டுகளாக நடத்தும் இஃப்தார் ஃபங்க்ஷனுக்கு தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் அங்கே போயிருந்தோம். போய் பார்த்தோம்னா காலையில் ப்ரிப்ரேஷன் வடையில் ஆரம்பித்து சிக்கன் 65, ஃப்ரூட் கட்டிங்கு எல்லாமே போட்டு உளுந்த வடை, பருப்பு வடை, நோம்பு கஞ்சி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 எல்லாமே போட்டு வர இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தொடர்ந்து 14 ஆண்டுகளாக இவங்க இந்த இஃப்தார் ஃபங்க்ஷன் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. அப்படியே சிக்கன்லாம் பார்க்கும்போதே எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அவ்வளோ சூப்பரான ஒரு சமையல். மதுரை சமையல்னால் கேட்கவா வேணும்? தஞ்சாவூர் இது, ஆனால் மதுரை சமையல் பார்த்துக்குங்க. அந்த பிரியாணிக்கு தேவையானது கரெக்டாக அந்த குவான்டிட்டியெல்லாம் அப்படியே சின்ன வெங்காயத்தை நச்சு அவங்க போடுற விதம் எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தா மசாலா என்ன பண்ணிட்டு அடுப்பு தகன்னு எரிஞ்சிருந்துச்சு. இது என்னன்னு கேட்டேன், பிரியாணிக்கு உலை அப்படின்னாரு. அப்படியே இங்கே ஒரு சட்டி வச்சுருந்தாங்க. ஒன்று நோம்பு கஞ்சி, ஒன்று மசாலா, ஒன்று பிரியாணிக்கு அப்படின்ட்டு அப்படியே இங்கிட்டு திரும்பினோம்னா அப்படியே அது என்னது மட்டன் தால்ச்சா சூப்பராக குதிச்சிருந்துச்சு. அப்படியே நம்ம அங்கே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வரும்போது அண்ணன் வந்து பிரியாணி கறி வெந்துருச்சான்னு அப்படியே அழகாக எடுத்து பார்க்குறாரு. அவங்க பிரியாணி செய்கிற ஸ்டைலே செம்ம சூப்பரான ஸ்டைலுங்க. ஆமாம், அப்படியே இங்கிட்டு பார்த்தா சிக்கன் 65 தம்பி பொரிச்சு அப்படியே கூடையில் கொதிச்சுருக்காரு. அதிகமான மசாலாவே போடலைங்க, கம்மியான மசாலா தான். ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்படியே அந்த கரண்டி கையிலலாம் நான் கரண்டியில் தான் அள்ளி அப்படி எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா அப்படியே உளுந்த வடை, அப்படியே பாருங்கள் பாட்டி சுடுற உளுந்த வடை அப்படியே தகன்னு எண்ணெயில் கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த சைடு அப்படியே வந்துட்டோம்னா சூப்பராக இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தர்பூசணி பழம். அப்படியே இந்த சைடு வந்திங்கன்னா சிக்கன் 65 பொரிச்சதெல்லாம் அழகான கண்டெய்னரில் சூப்பராக அடுக்கி வச்சுருந்தாங்க. இவங்க எதிர்பார்த்தது 2000 பேர், ஆனால் வந்தது 3500 பேர். சூப்பராக அங்கிட்டு தம் உடைச்சி பிரியாணி எடுக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ சூப்பராக அந்த பிரியாணியை தம் உடைக்கிறது வந்து அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குங்க. நீங்கள் ஏதாச்சும் இது மாதிரி பிரியாணி தம் உடைக்கிறத பார்த்துருக்கீங்களா? அழகாக அப்படியே தம்மை உடைச்சி அப்படியே சைடில் கொண்டு போய் போட்டு அதில் மேலே அவங்களுக்கு தேவையான நெய்யை ஊற்றி இந்த உடச்சி விடுவாங்க பாருங்கள். வார்த்தையில் சொல்லும் போதே எச்சி ஊறுதுங்க. அங்கே பாருங்கள், இந்த தம் உடைக்கும் போது இந்த ஆவி பறக்குது பார்த்தீங்களா? அதில் வரும் பாருங்கள் ஒரு ஸ்மெல்லு. அப்படி தான் இருக்குது. எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். கேட்குறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சது கே ரவிக்குமார் நீ. அப்படியே இந்த சைடு வந்து அழகாக அந்த மட்டன் தால்ச்சாவை சின்ன கண்டெய்னரில் போட்டு அவங்க கண்டெய்னரில் என்னென்ன கொடுத்தாங்கன்னா மட்டன் தால்ச்சா, பிரியாணி. இங்கே பாருங்கள், சுட பிரியாணி அழகாக ஒருத்தருக்கு சூப்பரான குவான்டிட்டி, நல்ல பெரிய பாக்ஸு. அது மட்டன் பிரியாணி சொல்லவாங்க தேவை. அழகாக உட்காந்து அதை பேக் பண்ணி நோம்பு கஞ்சி அழகாக ஒரு கண்டெய்னரில் பேக் பண்ணி அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட நோம்பு கஞ்சி எல்லாமே ஒரு 3500 பேருக்கு மேலேயே வந்திருப்பாங்க. இந்த ஃப்ரூட்ஸை பார்க்கும் போதெல்லாம் எடுத்து சாப்பிட்ணும். வெயிலுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஆனியன் ரைத்தா முதற்கொண்டு கண்டெய்னர் தான். எதுவுமே இந்த பையில் ஸ்பில் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்து செய்கிறது தான் நம்ம மீனாட்சி ஹாஸ்பிட்டலோட வேலை. இங்கே இது ஆரம்ப ஸ்டேஜ் பார்த்துட்டிங்க. எல்லா டேபிள்லேயும் அழகாக என்னென்ன இஃப்தார் நோன்பு திறக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அழகாக எடுத்து வச்சுருக்காங்க. இதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இவங்களோட 14 வருஷ வெற்றிக்கான ஒரு பரிசுன்னு தான் சொல்லுவேன். இத்தனை மக்கள் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ எண்டில் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கங்க. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். எல்லா எம்ப்ளாயீஸும் சூப்பராக வந்து அவங்கவுங்க வேலை கொடுத்த வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இது வந்து மகளிர் முஸ்லீம் சகோதரிகள் உட்காரத்துக்கான தனி இடம். இது வந்து அதிகமாக நம்மளால் ஷூட் எடுக்க முடியாது. அழகாக பிரியாணி பையோடு சேர்த்து வச்சுட்டாங்க. இப்போ தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஒரு 50% தொடப்போகுது. எல்லா எம்ப்ளாயிங்க யாருமே எனக்கு அந்த வேலையில் இந்த வேலை, எல்லா எம்ப்ளாயும் அழகாக பிரியாணி பை அவங்களோட லோகோ போட்ட பையில் அழகாக கொடுத்தீங்க பாருங்கள். டீம் ஒர்க்குனால் இப்படி தான் இருக்கணும். மீனாட்சினாலே டீம் ஒர்க்கு தான். எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் இருந்தாலும் சலிக்காமல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுடுவாங்க. இதோட வாலண்டியர்ஸும் நம்ம
ஹாஸ்பிட்டலுக்கு வேலை செய்கிறாங்கங்கும் போது தான் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இடம் பத்தாமல் வெளியிலலாம் சேர் போட்டு டேபிள் போட்டு அதில் சாய்ராம் குரூப் வந்து வாலண்டியர்ஸ் வந்து இவங்க செய்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. மகளிர்லேருந்து எல்லாருமே இங்கே பாருங்கள், சூப் கண்டெய்னரை ஒரு 50 சூப் கண்டெய்னராக வச்சு யாரையும் அவங்க அந்த நோன்பு திறக்க நேரத்தில் சும்மா இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேபிளும் நிறைய விட்டுட்டாங்க. இதை விட குடும்பம் என்னென்னா டக்குன்னு, ஏன்னா நேரம் ஆக ஆக வேலை சுறுசுறுப்பு எறும்போட தேனியை விட அதிகமாக இவங்க வேலை செஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நம்ம ஃபங்க்ஷனுக்கு உள்ளே போக போகிறோம். உள் வேலை முடிஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டலோட ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாமே இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாருமே நின்று வரவங்கள வரவேற்றாங்க. அப்படியே நம்ம உள்ளே போனால் எல்லாருமே இந்த விஐபிலாம் ஃபஸ்ட்டு ஒரு 2 ரோஸில், அதாவது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஃபாதர்ஸு ஐயர் எல்லாமே வந்திருந்தாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே எல்லாமே மெகா இஃப்தார் ஃபங்க்ஷன்னா சும்மா களை கட்டுது கூட்டம். ஆமாங்க, செம்ம சூப்பராக அவங்க நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி எல்லா டேபிளும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க ஒவ்வொரு ஹையர் அத்தாரிட்டியும் பேசி வந்த எல்லா பெரியவர்களும் பேசி நோன்பு கரெக்டான நேரத்தில் நோன்பு திறந்துட்டாங்க. அதைத்தான் நீங்கள் 1 by 1 பார்த்துட்ருக்கீங்க. பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதுவும் தொடர்ந்து ஒரு 14 ஆண்டுகளாக இது செய்கிறங்கிறது சர்வ சாதாரணம் கிடையாது. அதுவும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு முறை மிக பிரம்மாண்டமாக செய்கிறாங்க. பார்த்திங்களா, அங்கே நிற்கிறாங்க. மீனாட்சினாலே பெஸ்ட்டுனாலே மீனாட்சி தான். இது மகளிர் உட்காந்துருக்க இடம். அப்படியே இங்கே எடுத்து முடிச்சுட்டு நம்ம இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தா ஜேன்னு கும்பல் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதான் சொல்லுவாங்களே, 1 by 1 கும்பலும் வர உள்ள ஆரம்பிச்சிருச்சு, ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. விஐபிலேருந்து விவிஐபிலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லோரும் ஒரே இடத்துல உட்காந்து நோன்பு திறக்கிற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாங்கு அது யாராலையும் பண்ண முடியாது, மீனாட்சியால் மட்டுமே முடியும். அப்படியே நேரம் ஆக 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 அங்கே உள்ள எம்ப்ளாயெல்லாம் உண்மையாலுமே பட்டாம்பூச்சி மாதிரி தாங்க வேலை பார்த்தாங்க. அங்கே பாருங்கள், இடம் பத்தாதும்போது டக்குன்னு டேபிள் எடுத்து போட, அதை எடுத்து போட, லேடிஸு ஜென்ஸு எதுவும் பாகுபாடையில் வேலை பார்க்குற இடத்துல அவ்வளோ ஹையர் அத்தாரிட்டிஸும் எல்லாருமே சூப்பராக அந்த இடத்துல வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தாங்க. அப்படியே இது வந்து 2வது ஹாலு. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 850 டேபிள் போட்டாங்க. பின்னாடி ஒரு 500 டேபிள். ஆக மொத்தம் ஒரு 3000 பேருக்கு மேலேயே இருக்கும். எல்லா எம்ப்ளாயர்ஸும் கடைசியில் நோன்பு திறக்கிறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி வரையும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு அதான் உங்களோட சக்ஸஸ்க்கு காரணமே அதான். நோன்பு திறந்துட்டாங்க. அவங்கவுங்க நோன்பு கஞ்சியை குடிச்சிட்டு தொழுகைக்கு போனாங்க, வீட்டுக்கு போனாங்க. இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த 14 ஆண்டு இந்த இஃப்தார் ஃபங்க்ஷனை செம்ம சூப்பராக கொண்டு போகிறாங்கன்னா அது மீனாட்சியால் மட்டும்தான் முடியும். தஞ்சாவூர் மீனாட்சி ஹாஸ்பிட்டல் என்றும் இன்று போல் என்றும் வாழ்க.